அனைத்து போட்டித் தேர்வுக்கும் உதவும் வகையில் முக்கியமாக அறிவியல் வினாக்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த அறிவியல் வினாக்கள் முழுவதுமே 2016 முதல் 2025 வரை நடைபெற்ற அனைத்து போட்டித் தேர்விலும் கேட்கப்பட்ட அறிவியல் வினா தொகுப்பாக தான் கொடுத்துருக்கோம். முதல் கேள்வி, களைக்கொல்லிகள் என்பது. களைக்கொல்லிகள் அப்படின்றது வயல்வெளிகளில் வளரக்கூடிய வேண்டாத செடிகளை அகற்ற பயன்படுவது. அந்த களைக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு 2,4-D. 2,4-D தான் களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. 2,4-Dக்கு என்ன டெஃபனிஷன் அப்படின்னா, 2,4-D டைக்ளோரோ ஃபீனாக்சி அஸ்டிக் அமிலம். டைக்ளோரோ ஃபீனாக்சி அஸ்டிக் அமிலம். கேள்வி நம்பர் 2, இது நுரையீரல் பற்றியது. நுரையீரல் புற்றுநோய். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் இறக்கிறார்கள். புற்றுநோயோட வகைகள் 4: கார்சினோமா, சார்கோமா, லூக்கேமியா அப்படின்னு 4 வகைப்படும். அதில் முதல் கேள்வி தான் இங்கே கொடுத்துருக்கோம். நுரையீரல், மார்பு, மலக்குடல் போன்ற பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோயின் வகை கார்சினோமா. நுரையீரல், மார்பு, மலக்குடல் போன்ற பகுதியில் ஏற்படும் புற்றுநோயின் வகை கார்சினோமா. ரொம்ப முக்கியமான கேள்வி. இரத்த வகை புற்றுநோய்கள் லூக்கேமியா என அழைக்கப்படும். இரத்த வகை புற்றுநோய்கள் கேள்விகள் கேட்பாங்க. புற்றுநோய், உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் பிப்ரவரி 4. மனிதனில் உள்ள மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு, 45 சென்டிமீட்டர். மனிதனில் உள்ள மிக நீளமான எலும்பு எது? தொடை எலும்பு, 45 சென்டிமீட்டர். அதே இது மனிதனில் உள்ள மிகச்சிறிய எலும்பு எது? அங்கவடி. அங்கவடி எங்கே இருக்குன்னா நடு செவியில் இருக்குது. மங்கையர் கூந்தல் என அழைக்கப்படும் பெரணி வகை எது அப்படின்னா அடியாந்தம். மங்கையர் கூந்தல் என அழைக்கப்படும் பெரணி வகை டெரிட்டோஃபைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியாந்தம். அடுத்து, டைஃபாய்டு, காலரா, பிளேக் ஆகிய நோய்கள் காலராவால் ஏற்படும் நோய்கள். காலரா, டைஃபாய்டு, பிளேக் இது 3மே பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள். அப்போ கொஷின்ஸ் கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்டுட்டு டைஃபாய்டு, காலரா, பிளேக்கு, ஹெச்ஐவின்னு கொடுக்குறாங்கன்னா ஹெச்ஐவி டிஃப்ரெண்ட்டானது, ஏன்னா அது ஒரு வைரஸு. இது 3மே பாக்டீரியா. அப்போ டைஃபாய்டு எந்த வகை பாக்டீரியாவால் ஏற்படுது அப்படின்னா சாலமோனா டைஃபி. காலரா எந்த வகை பாக்டீரியாவால் ஏற்படுதுன்னா விப்ரியோ காலரே. பிளேக் எந்த வகை பாக்டீரியாவால் ஏற்படுதுன்னா எர்சினியா பெர்ஸ்டிஸ். பெர்ஸ்டிஸ் ரொம்ப முக்கியமான நோய் பரப்பும் காரணி பிளேக்குக்கு. இதனால தான் 1921ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு பிளேக் நோய் பரவுவதனால. களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு 2,4-D டைக்ளோரோஃபீனாசி அஸ்டிக் அமிலம் ஆகும். நுரையீரல், மார்பு, மலக்குடல் போன்ற பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் கார்சினோமா. மனிதனில் உள்ள மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு. மனிதனில் உள்ள மிகச்சிறிய எலும்பு அங்கவடி எலும்பு, நடு காதில் இருக்குது, நடு செவியில் இருக்குது. மங்கையர் கூந்தல் என அழைக்கப்படுவது அடியாந்தம். அது ஒரு பெரணி வகை, பார்க்க அழகாக இருக்கும். டைஃபாய்டு ஏற்படுத்துவது சாலமோனா டைஃபி. காலராவை ஏற்படுத்துவது விப்ரியோ காலரே. பிளேக் நோயை ஏற்படுத்துவது எர்சினியா பெர்ஸ்டிஸ். இது எல்லாமே பாக்டீரியா வகை நோய்கள். அடுத்து, டேஸாம் ஆண்டு உலக விண்வெளி ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு உலக விண்வெளி ஆண்டு 2009. சூரிய ஒளி பூமியை அடையும் காலம் 8 நிமிடம் 20 வினாடி. சூரிய ஒளி பூமியை வந்தடையும் காலம் 8 நிமிடம் 20 வினாடிகள். ஹோமியோபதி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? அது ஒரு மருத்துவ பிரிவு. 1796 சாமுவேல் ஹனிமன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஹோமியோபதி. அப்போ ஹோமியோபதி என்னும் துறை யார் கண்டுபிடிக்கிறாங்க? 1796 சாமுவேல் ஹனிமன். இரு சொல் பெயரிடும் முறை. இப்போ நெல்லுக்கு ஒரைசா சட்டை வான்றோம், மாஞ்சிஃபெரா இண்டிகா, சொலானம் டியூபரோசம் உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி இருசொல் பெயரிடும் முறை, அறிவியல் பெயருக்கு இருசொல் பெயரிடும் முறையை காஸ்பர்டு பாகியன் அறிமுகப்படுத்துகிறாரு. அதில் இந்த இருசொல் பெயரிடும் முறையில் தக்காளிக்கு என்ன இருசொல் பெயரிடும் முறை? அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா லைக்கா பெர்சிகான் எஸ்குலண்டம். லைக்கோ பெர்சிகான் எஸ்குலண்டம் தான் தக்காளியோட தாவரவியல் பெயர். உலக நீர் தினம் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. புவி தினம் ஏப்ரல் 22. புவி தினம் ஏப்ரல் 22. அடுத்து, நிறங்காட்டிகள் அமிலத்தல காரத்தில் பயன்படுத்தக்கூடியது.
அப்படிப்பட்ட நிறங்காட்டிகளில் ஃபினாப்தலின் எதில் நிறமற்றதாக காணப்படுது அப்படின்னா அமிலத்தில் தான் நிறமற்றதாக காணப்படுது. இதே ஃபினாப்தலின் நிறங்காட்டி காரத்தில் இளஞ்சிவப்பு நிறம். எப்பயுமே நம்ம சொல்லுவாங்க லிட்மஸ் தான் சிவப்பு நிறமாக இருக்கும், அமிலத்தில் நீல கலராக இருக்கும், காரத்தில். ஃபினாப்தலின் நிறமற்றது, அமிலத்தில். காரத்தில் இளஞ்சிவப்பு. மெத்தில் ஆரஞ்சு, அமிலத்தில் இளஞ்சிவப்பு, காரத்தில் மஞ்சள். முட்டைக்கோசு அமிலத்தில் சிவப்பு, காரத்தில் பச்சை. இதெல்லாம் நிறங்காட்டிகள். அது ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம். அப்போ இந்த கேள்விகளிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்போ அமிலம்ன்றது என்ன, காரம்ன்றது என்ன, ஆசிடு என்ன, பேஸ்னால் என்ன. ஆசிடு அப்படின்னா அமிலம்ன்றது நீரில் கரைந்த ஹைட்ரஜனை தருவை அனைத்துமே அமிலம். நீரில் கரைந்த ஹைட்ரஜனை தருது, அது அமிலம். ஹைட்ராக்சைடை கொடுத்தா, OH கொடுத்தா அது காரம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லிட்மஸ் தாளை பயன்படுத்துவாங்க, ஃபினாப்தலின் பயன்படுத்துவாங்க, முட்டைக்கோஸை பயன்படுத்துவாங்க, மெத்தில் ஆரஞ்சை பயன்படுத்துவாங்க. அது அமிலத்தில் எந்த நிறத்தை காட்டுது, காரத்தில் எந்த நிறத்தை காட்டுறது கண்டிப்பாக கொஸ்டின்ஸாக விலகும். திருப்பி சொல்லிடுறேன். ஒரு பொருள் சிவப்பு நிறமாக இருந்துச்சுன்னா லிட்மஸ் தாளில் அது அமிலம். அதே இது நீல நிறமாக இருந்துச்சுன்னா அது காரம். ஃபினாப்தலின் அமிலத்தில் நிறமற்றதாக காணப்படும். அதே ஃபினாப்தலின் காரத்தில் இளஞ்சிவப்பாக காணப்படும். மெத்தில் ஆரஞ்சு அமிலத்தில் இளஞ்சிவப்பாக காணப்படும். அதே மெத்தில் ஆரஞ்சு காரத்தில் மஞ்சளாக காணப்படும். முட்டைக்கோஸ் அமிலத்தில் சிவப்பு நிறமாக இருக்கும், காரத்தில் பச்சை நிறமாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு கேட்பாங்க. அப்போ 2009ஆம் ஆண்டு உலக விண்வெளி ஆண்டு. சூரிய ஒளி பூமியை வந்தடையும் காலம் 8 நிமிடம் 20 வினாடி. ஹோமியோபதி 1797 சாமுவேல் ஹனிமன் என்பவரால் கண்டுபிடிக்கப்படுகிறது. தக்காளியோட அறிவியல் பெயர் லைகோ பெர்சிகான் எஸ்குலண்டம். உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. உலக புவி தினம் ஏப்ரல் 22. ஃபினாப்தலின் எதில் நிறமற்றது, அமிலத்தில் நிறமற்றது. அடுத்த கேள்வி. 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் கண்ணாடி. 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் ரீசர்க்கிள் பண்ணுறது எதுனா கண்ணாடி. இதே 50 to 55% அப்படின்னா பேப்பர், காகிதம், அதை மறுசுழற்சி பண்ண முடியும். எஸ்ஐ அளவீட்டு முறை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1971. பன்னாட்டு அலகு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1971. ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம். கேட்பாங்கப்பா. இந்த பன்னாட்டு அலகுமுறை என்பது ரொம்ப சிம்பிள். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், வெப்பத்தின் எஸ்ஐ அலகு கெல்வின். இப்படி ஒரு 7 வகையான அடிப்படை அலகுகள் இருக்குது. அதுதான் இங்கே கேள்வியாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு குவிண்டால் என்பது எத்தனை கிலோவிற்கு சமம்? 100 கிலோவிற்கு சமம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராமிற்கு சமம். நேர்கோட்டு உந்தகத்துக்கு எடுத்துக்காட்டு லிஃப்ட்டு, மின் தூக்கி. லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. இதே இது வட்ட இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டுனா குடைராட்டினம் சொல்லலாம். வட்ட இயக்கம், குடைராட்டினம். காந்தத்தை முதலில் கண்டுபிடித்தவர் மானக்ஸ். அதை பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். காந்தத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் மானக்ஸ். இந்த கேள்வி எல்லாமே ரொம்ப முக்கியம். 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் கண்ணாடி. எஸ்ஐ அளவீட்டு முறை கொண்டு வரப்பட்ட வருடம் 1971. 7 அடிப்படை அளவுகள் இருக்குது. அதில் ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம், ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம். நேர்கோட்டு உந்தத்துக்கு எடுத்துக்காட்டு மின் தூக்கி, லிஃப்ட்டு. காந்தத்தை முதலில் கண்டுபிடித்த மானக்ஸ். இயற்கை காந்தம் என்பது மேக்னடைட்டு தான் இயற்கை காந்தம், ரொம்ப முக்கியம். டேசில் கலிலியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்தார் 1609. அப்போ இதுக்குள்ளே 2 கேள்வி இருக்குது. தொலைநோக்கியை கண்டுபிடித்தது யார்? கலிலியோ. எந்த வருஷம்? 1609. 1609 ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, நடக்க தெரியாத பறவை இது? மரங்கொத்தி, தேன்சிட்டு. நடக்க தெரியாத பறவை மரங்கொத்தி, தேன்சிட்டு. இந்த தேன்சிட்டு பார்த்திங்கன்னா அனைத்து திசைகளிலும் ஒரே மாதிரி பறக்கும். அதுவும் கேள்விகள் வரலாம். எந்த உயிரினம் நோயாலும் தாக்கப்படாது? அல்லது எந்த நோயாலும் தாக்கப்படாத உயிரினம் எது? சுறாமீன். எந்த நோயாலும் தாக்கப்படாத உயிரினம் எது? சுறாமீன். குடிநீரின்றி அதிக நாள் உயிர் வாழும் உயிரினம் கங்காரு எலி. குடிநீரின்றி அதிக நாள் உயிர் வாழும் உயிரினம் கங்காரு எலி. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. பிளாஸ்டிக் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1862 லண்டன். பிளாஸ்டிக் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1862 லண்டன். விண்வெளியில் பறந்த முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லா. விண்வெளியில் பறந்த முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லா.
எல்லா கேள்வியும் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. நடக்க தெரியாத பறவை, மரங்குத்தி, தேன்சிட்டு, எந்த நோயாலும் பாதிக்கப்படாத உயிரினம் சுறாமீன், தண்ணியே குடிக்காமல் நீரின்றி அதிக நாள் உயிர் வாழும் விலங்கு கங்காரு எலி, உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5, பிளாஸ்டிக் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1862 லண்டன், விண்வெளியில் பறந்த முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லா. நிறக்குருடு உள்ள உயிரினம் முதலை. நிறக்குருடு உள்ள உயிரினம் முதலை. உடலின் நீளத்தை போல் 2 மடங்கு நாக்குள்ள உயிரினம் பச்சோந்தி. உடலின் நீளத்தை போல 2 மடங்கு நாக்குள்ள உயிரினம் பச்சோந்தி. உலகிலேயே மிகப்பெரிய உயிரினம் எது? நீலத்திமிங்கலம். உலகிலேயே மிகப்பெரிய உயிரினம் எது? நீலத்திமிங்கலம். அதோட எடை பார்த்திங்கன்னா 22 யானைகளுக்கு சமமாக இருக்கும். அதோட எடை 22 யானைகளுக்கு சமமாக இருக்கும். தரையில் முதுகு படும்படி தூங்கும் ஒரே ஒரு விலங்கு மனிதன்தான். தரையில் முதுகு படும்படி தூங்கும் ஒரே ஒரு உயிரினம் மனிதன்தான். விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் உயிரினம் அல்லது விலங்குனா ரஷ்யா நாடு தான் அனுப்புகிறாங்க. அதுக்கு லைக்கான் பெயர் வைக்கிறாங்க. அந்த உயிரினம் எதுனா அது ஒரு டாக், நாய். அது அப்போ விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கின் பெயர் லைக்கா. நெருப்பு கோழியின் முட்டை எத்தனை கோழி முட்டைக்கு சமம் அப்படின்னா 22. நெருப்பு கோழியின் முட்டை எத்தனை கோழி முட்டைக்கு சமம்னா 22. அதே 22 தான் இங்கே. உலகிலேயே மிகப்பெரிய உயிரினம் நீலத்திமிங்கலம் எத்தனை யானை எடைக்கு சமம்னா 22 யானைகள். அந்த 22 கொஸ்டின்ஸை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக தண்ணீர் தினம் மார்ச் 22, உலக புவி தினம் ஏப்ரல் 22. ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இதெல்லாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுபவை லைசோசோம்கள் அல்லது செல்லின் மேலாளர், செல்லின் நிர்வாகி என அழைக்கப்படுவது லைசோசோம்கள். இரத்தம் சிவப்பு செல்களால் ஆனவை என்பதை உலகிற்கு கண்டுபிடித்தவர் ஆண்டன் வான் லூஹன்ஹாக். ஆண்டன் வான் லூஹன்ஹாக் தான் இரத்தம் சிவப்பு செல்களால் ஆனதுன்றதை கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. இவர் தான் பாக்டீரியான்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அப்போ பாக்டீரியாவை கண்டுபிடிச்சதும் ஆண்டன் வான் லூஹன்ஹாக் தான். 1675. 2 கேள்விக்கு ஒரே பதில். ரொம்ப முக்கியமான கேள்வி, எலக்ட்ரான் நுண்ணோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நால் 1931 கண்டுபிடிக்கிறாங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா எர்னஸ்ட் ரஸ்கா மாஸ்க் நால் என்பவரால் 1931 கண்டுபிடிக்கப்பட்டது. டேஸ் என்பவர் எய்ட்ஸை உண்டாக்கும் HIV வைரஸை கண்டுபிடித்தார். 1984 ராபர்ட் கேலா கண்டுபிடிக்கிறாரு. ராபர்ட் கேலா 1984 HIV வைரஸை கண்டுபிடிக்கிறாரு. டேஸ் கொசு ஒழிப்பு திட்டம் அக்டோபர் 20. டேஸ் கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் அங்கே கேட்டிருக்க கேள்வி இங்கே கேட்டிருக்கோம். உழவனின் நண்பன் மண்புழு, உழவனின் எதிரி வெட்டுக்கிளி. நண்பன் கேட்டால் மண்புழு. ஏன் அப்படின்னா மண் அடுக்குகளை தோண்டி கீழ்ப்புற மண்ணை மேல்புறமாகவும் மேல்புற பண்ணை கீழ்ப்புறமாகவும் ஊர்ந்து மண் அடுக்குகளை சீர் செய்யும். இதன் மூலமாக சூரிய ஒளியும் தண்ணியும் அடிமட்டத்துக்கு வரைக்கும் போகும். அதனால தான் மண்புழுவை உழவனின் நண்பன் அப்படிம்பாங்க. உழவனின் எதிரியார் வெட்டுக்கிளி. இது என்ன செய்யும்னா பயிர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். அப்போ நண்பன் கேட்டால் மண்புழு, உழவனுக்கு நண்பன், எதிரின்னு கேட்டால் வெட்டுக்கிளி. கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. HIV வைரஸ் ராபர்ட் கோலா 1984 கண்டுபிடிச்சிருக்காரு. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சது எர்னஸ்ட் ரஸ்கா மாஸ்க் நாள் 1931. ரத்தம் சிவப்பணுக்கள் ஆனது மற்றும் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சது ஆண்டன் வான் லூஹன்ஹாக் 1675. செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம். அடுத்து புற ஒட்டுண்ணிகள். புற ஒட்டுண்ணிகள்ன்றது வேற ஒன்றும் இல்லை, தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளாதவை, அதாவது பச்சையம் இல்லாத உயிரினங்கள். அதனால தான் அது ஒட்டுண்ணிகள், பிற உயிரை சார்ந்து வரதுனால. அப்போ பிற ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு பேன், அட்டை, பூச்சி. பேன், அட்டை, பூச்சி எல்லாமே பிற ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு. அக ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு உருளைப்புழு, அது வயிற்றுக்குள்ளே இருக்கும். அக ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு உருளைப்புழு. ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கஸ்கூட்டா. ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கஸ்கூட்டா. நான் ஒட்டுண்ணின்னா தெளிவாக சொல்லிட்டேன். பச்சையம் அல்லாத உயிரினங்கள் எல்லாமே ஒட்டுண்ணிகள் தான், பிறரை சார்ந்து வாழுபவை. அப்போ புற ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு பேன், அட்டை, பூச்சி. அக ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு உருளைப்புழு. ஒட்டுண்ணிக்கு தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கஸ்கூட்டா. பூச்சி உண்ணும் தாவரம் நெப்பந்தஸ், டீரோஸ்டிரா, யூட்ரிகுலோரஸ். பூச்சி உண்ணும் தாவரங்கள் நெப்பந்தஸ், டியூரோசீரா, யூட்ரிகுலோரிஸ். செல் என பெயரிச்சவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். அதாவது செல்லுன்றது பல நுண்ணிய உறுப்புகளால் ஆனது. அது ஒரு லத்தீன் மொழி சொல்லு. அது யார் கண்டுபிடிச்சிருக்கான்னா ராபர்ட் ஹூக். ஆனால் அந்த செல்லு உட்கருவால் ஆனது. உட்கரு அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ப்ரௌன். உட்கரு கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரௌன். அப்போ உடலில் இயங்கக்கூடிய ஒரு குட்டி தொழிற்சாலை தான் செல்லும்பாங்க.
தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ செல்லு என்ன அப்படின்னா உடலில் இயங்கும் ஒரு தொழிற்சாலை போல். அதை செல்லு எம்மொழி சொன்னால் லத்தீன் மொழி சொல்லு, செல்லுலா அப்படின்னு அந்த செல்லை சொல்லுவாங்க. செல்லுலா என்னும் சொல்லிலிருந்து தான் செல் அப்படின்ற ஒரு வார்த்தை அடைமொழியாக வந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சி பெயரிட்டது ராபர்ட் ஹுக்கு. உட்கருன்னு பெயர் வச்சது ராபர்ட் ப்ரௌன். புரோட்டோபிளாசம் இதுவும் லத்தீன் மொழி சொல்லு தான். புரோட்டோனா முதுமை, அல்லது எப்படி சொல்லலாம்னா முதன்மைன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். பிளாசம் அப்படின்னா கூழ்ம நிலையில் உள்ள ஒரு பொருள். அப்போ புரோட்டோனா முதன்மை, பிளாசம்னா கூழ்ம நிலையில் உள்ள பொருள். அப்போ இதை யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா ஜேசி பர்கிஞ்சி கண்டுபிடிச்சிருக்காரு. புரோட்டோபிளாசம் பர்கிஞ்சி என்பவர் பெயரிட்டிருக்காரு. ரொம்ப முக்கியம். செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் நாணயம், செல்லின் ஆற்றல் மையம்னா மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் புரத தொழிற்சாலை ரிபோபிளாசம். செல்லின் புரத தொழிற்சாலை ரிபோசோம்கள். செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் மேலாளர் தற்கொலை பைகள் அப்படின்னாலே நீங்கள் எங்கே போயிடணும், லைசோசோம் போயிடணும். இந்த 5 கொஸ்டின்ஸும் ரொம்ப முக்கியம்ப்பா. செல்லின் புரத தொழிற்சாலை ரிபோசோம்கள், செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா, புரோட்டோபிளாசம் ஜேசி பர்கிஞ்சி. புரோட்டோனா முதன்மை, பிளாசம்னா கூழ்ம நிலையில் உள்ள பொருள். செல் பெயர் வச்சது ராபர்ட் ஹுக். உட்கருன்னு பெயர் வச்சது ராபர்ட் ப்ரௌன். பூச்சி உண்ணும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நெப்பந்தஸ், ஸ்டீரோஸ்டீரா, யூட்டோக்ளோட்டிஸ். ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து மிகப்பெரிய பூ பூக்கும் தாவரம் எது? ராப்ஸ்லேயா. ராப்ஸ்லேயா மிகப்பெரிய பூக்கும் தாவரம். அந்த பூவோட விட்டம் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்னா எவ்வளோ மீட்டர் இருக்கும்னா 1 மீட்டர் இருக்கும் அந்த பூவோட இதழ். அப்போ மிகப்பெரிய பூ பூக்கும் தாவரம் எதுனா ராப்ஸ்லேயா, ராப்லேசியா தான். அதோட விட்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 மீட்டர் இருக்கும். எந்த மரம் நீண்ட காலம் விளைச்சலையும் நீண்ட கால ஆயுளையும் உடையதுன்னா ஆரஞ்சு மரம். 400 ஆண்டுகள் கிடைக்கும். எந்த மரம் நீண்ட கால விளைச்சலையும் ஆயுளையும் உண்டாக்கக்கூடியது அப்படின்னா ஆரஞ்சு மரம், 400 ஆண்டுகள். உலகிலேயே அகலமான மரத்தண்டு உள்ள மரம் எதுனா போபாப் மரம். உலகிலேயே அகலமான மரத்தண்டு உள்ள மரம் போபாப் மரம். எந்த தாவரத்திலிருந்து கிரிக்கெட் மட்டை அதாவது பேட்டு எழுந்து செய்கிறாங்க அப்படின்னா வில்லோ. எந்த தாவரத்திலிருந்து கிரிக்கெட் மட்டை தயாரிக்கப்படுகிறதுனா வில்லோ, கிரிக்கெட் பேட்டு. எந்த தாவரத்திலிருந்து டென்னிஸ் மற்றும் ஹாக்கி மட்டைகள் தயாரிக்கப்படுகிறது? டென்னிஸ் பேட்டு, ஹாக்கி பேட்டு எதுலேருந்து செய்கிறாங்கன்னா மல்பெரி. அப்போ டென்னிஸு ஹாக்கின்னு கேட்டாங்கன்னா மல்பெரி மரத்திலிருந்து பெறப்படுது. வில்லோ மரத்திலிருந்து கிரிக்கெட் பேட்டு செய்யப்படுது.